السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. اللهم ربنا زدنا علما، اللهم ربنا زدنا علما يا رب العالمين. சரி, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் லீவ்லாம் முடிஞ்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ அல்லாஹ்க்கு அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் கிளாஸில் தஜ்வீதின் முக்கியத்துவத்தை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் லெஹன்னா என்ன, அதில் 2 வகை இருக்குது. ஸோ அதில் ஒரு வகை பார்த்துட்டோம், லெஹன் ஜலி பார்த்துட்டோம். லெஹன் ஜலினா என்ன, வெளிப்படையான தவறு. அதில் அதோட வகைகளும் பார்த்தோம். நம்ம எவ்வளோ வகைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதில் ஒரு 6 வகைகள் இருந்துச்சு. அதுதான் ஒன்று ஒன்று பார்த்துருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எழுத்தோட இடத்துல மற்ற எழுத்தை போட்டு நம்ம ஓதுறது, அது ஒன்று பார்த்துருந்தோம். செகண்ட் எழுத்தை நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம இஷ்டத்துக்கு கூட்டிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு குறைச்சிக்கிறது. அதுக்கப்புறம் ஹரக்கத்துக்களை மாற்றி ஓதுறது. இப்போ ஃபத்தா இருக்குன்னா அது கெஸ்ரோ மாதிரி ஓதுறது, தொம்மா இருக்குன்னா சுக்கூன் மாதிரி ஓதுறது, அந்த மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஹரக்கத் இருக்க இடத்துல சுக்கூன் வச்சு ஓதுறது, அப்படி இல்லைன்னா சுக்கூனே இல்லாத இடத்துல சுக்கூன் வச்சு ஓதுறது. அது அதுக்கப்புறம் மத்தோட எழுத்து வரும்போது, அதுக்கப்புறம் ஷத்தோட எழுத்து ஷத்து வச்சு வரும்போது அது அழுத்தாமல் லேசாக ஓதுறது. ஸோ இந்த மாதிரி 6 வகைகளை பார்த்தோம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ். எதில் அப்படின்னா லஹ்னு ஜலியில் பார்த்தோம், வெளிப்படையான தவறு. அந்த தவறு நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வகை பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்டு, அல்லஹ்னுல் ஹஃபி. அப்படி அல்லஹ்னுல் ஹஃபி அப்படின்னா மறைவான தவறு. இது சும்மா ஒரு லைட்டாக முன்னாடியே பார்த்துருந்தோம். ஜலி அப்படின்னா வெளிப்படையான தவறு, ஹஃபி அப்படின்னா மறைவான தவறு. ஜலி முன்னாடியே தெரிஞ்சிடும். இந்த ஹஃபி மறைவான தவறு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தஜ்வீத் யார் அந்த சட்டத்தை, அதோட தன்மை, உச்சரிப்பு எல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த தவறை ஹஃபி, அந்த தவறு தெரியும். ஸோ அதனால தான் இதை மறைவான தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அல்லஹ்னுல் ஹஃபி அது ஒரு மறைவான தவறு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தஜ்வீத் சட்டங்களை தஜ்வீத் சட்டங்கள் நீங்கள் படிச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஓதுறதுனால இது ஏற்படும், மறைவான தவறு ஏற்படும், லஹ்னுல் ஹஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி நீங்கள் தஜ்வீத் சட்டங்களை படிச்சுட்டு, ரூல்ஸை படிச்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணலன்னா கூட உங்களுக்கு மீனிங் இதில் மாறவே மாறாது. பொருள் மாறாவிட்டாலும் இவ்வகையான தவறுகள் தவிர்த்து ஓதுவது சிறந்ததாகும். இதில் மீனிங் மாறாது. இப்போது நீங்கள் தஜ்வீத் ரூல்ஸை படிச்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா கூட மீனிங் மாறாது, இங்கே ஹராம் ஆகாது. ஸோ மீனிங் மாறுறதுனால தான் ஹராம் ஆகுது. ஏன்னா போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம், லஹ்னுல் ஜலியில் எவ்வளவோ ஒரு லெட்டர் ஆட் பண்ணால் கூட அவங்க மீனிங் மாறுது, ஒரு லெட்டர் குறைச்சா கூட மீனிங் மாறுது. அப்புறம் ஹரக்கத்தை சேர்த்தா மீனிங் மாறுது, இருக்க ஹரக்கத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வேறு ஒன்று வச்சு போதும்போது மீனிங் மாறுது. ஆனால் இதில் ஆனால் மீனிங் மாறாது, ஹராம் ஆகாது இந்த அல்லஹ்னுல் ஹஃபியில். ஆனால் இந்த மாதிரி தவறை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, எப்படி அப்படின்னா ரூல்ஸை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே மாறாது. ஸோ அப்ளை பண்ணி ஓதுறது உங்களுக்கு நல்ல சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சரி, இதில் வந்து உதாரணமாக வந்து 3 ரூல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து சும்மா லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து இன்னும் இதுக்கே ஒரு சாப்டர் கூட இருக்குது. ஸோ அதை வந்து போக போக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ உதாரணம் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாமுக்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஃபத்ஹா அல்லது லொம்மா இருக்கும்போது அல்லாஹ் என்ற வார்த்தையை வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அல்லாஹ் சொல்லிட்டு நிறைய இடத்துல வரும், குரானில் வரும், அப்புறம் துவா படிக்கும் போது அதுலேயும் வரும். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் இருக்க இடத்துல வந்து அந்த லாம் இருக்குல்ல, அல்லாஹ்ன்ற லாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு லெட்டர் வச்சு அதில் வந்து ஃபத்ஹாவோ இல்லை வந்து தொம்மாவோ வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த அல்லாஹ் அந்த ஃபுல் வேர்டை வந்து எப்படி ஓதணும் அப்படின்னா, ஹெவியாக அல்லாஹ் அப்படின்னு ஓதணும், வல்லினமாக ஓதணும். அல்லா அல்லா அப்படின்னு ஓதக்கூடாது, அல்லாஹ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபத்ஹாவும் தொம்மாவும் இது 2ம் வரும்போது மட்டும் அல்லாவோட வார்த்தையை நல்லா உச்சரிக்கணும், வாய் ஃபுல்லாக உச்சரிக்கணும் வல்லினமாக. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவ்வாறு இல்லாமல் மெல்லினமாக ஓதினால் அது அல் ஹஃபி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக வாய் நிரப்பி ஓதாமல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா அது வந்து மறைவான தவறாக ஆகிடும். அதனால தான் வந்து அது லஹ்னுல் ஹஃபி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ அல்லான்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ கஸ்ராவோ தொம்மா 3 லெட்டர் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபத்ஹா தொம்மா வரும்போது நல்லா ஹெவியாக ஓதணும், அல்லாஹ் ஓதணும். கெஸ்ரா வரும்போது அல்லாஹ் ஓதணும். ஸோ அந்த அல்லாஹ் ஓதும் போது நீங்கள் வந்து அந்த ஹெவினஸ் அப்ளை பண்ணாமல் லைட்டாக நீங்கள் ஊதிட்டீங்க அப்படின்னா அங்கே இந்த மிஸ்டேக் வந்து ஏற்படுது, லஹ்னுல் ஹஃபி மறைவான தவறு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உதாரணம் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மின்ஷர்ரி இதனை உச்சரிக்கும் போது நூன் சாக்கினோட இக்ஃபாவை சட்டத்தை பயன்படுத்தாமல் இஸ்ஹார் செய்து ஓதுவது. இப்போது இதில் வந்து ஒரு 4 ரூல் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நூன் சாக்கினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல் இருக்குது. அது வந்து இஸ்ஹார், இக்ஃபா, இக்லப், இதுகாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இங்கே சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது பின்னாடி டீட்டெயிலாக வரும். ஸோ இப்போ வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, மின் ஷர்ரி நூனுக்கு மேலே சுக்குன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நூனுக்கு மேலே சுக்குன் வச்சு அதுக்கு பின்னாடி வர எழுத்து எல்லாமே வந்து ஒரு 15 எழுத்து இருக்குது, ஓகேவா? இக்ஃபாவில் வந்து 15 எழுத்து இருக்குது. ஸோ அந்த 15 எழுத்து வந்து வரும்போது நீங்கள் அந்த நூனை வந்து மறைச்சி ஓதணும். அது ஒரு வந்து தஜ்வீதோட ஒரு சட்டம். அது நீங்கள் அதை வந்து மறைச்சி ஓதணும். நீங்கள் அது மறைக்காமல் கிளியராக ஓதிட்டீங்க அப்படின்னா அது வந்து லஹ்னுல் ஹஃபி நீங்கள் பண்ணுறீங்க, மறைவான தவறை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறது. நீங்கள் வந்து மறைவான தவறை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க. இப்போ அது வந்து எப்படி நம்ம ஓதணும் அப்படின்னா, மியஷர்ரி இப்படி ஓதுறது வந்து இக்ஃபா வச்சு ஓதுறதோட சட்டம், நூனை நம்ம வந்து மறைச்சி ஓதுறது. மின்ஷர்ரி அப்படின்னா இஸ்ஹார் செய்து ஓதுறது. ஸோ நம்ம வந்து மியஷர்ரிய மின்ஷர்ரி அப்படின்னு ஓதும்போது அங்கே வந்து இந்த தவறு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3rd உதாரணம் வந்து என்ன அப்படின்னா, அப்புறம் வந்து ஒரு சட்டம் இருக்குது. எப்படின்னா, ஒரு 5 இப்போ எப்படி வந்து நான் இக்ஃபாக்கு வந்து இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அது நூன் சாக்கினுக்கு பிறகு வரும்போது அது வந்து நூனை மறைச்சி ஓதணும்னு சொல்லணும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்க உதாரணம் 3ல் இருக்குது பாருங்கள். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வப்ஹன் என்பதில் உள்ள சுக்கூன் பெற்ற பாவை கல்கலா சட்டத்தை பயன்படுத்தாமல் ஓதுவது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பொபஹன் இதை வந்து பொப்ஹன் அப்படின்னு ஓதுறது. ஏன் அப்படி வந்து பொபஹன் ஓதுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வகையான ரூல். அது வந்து கொல்கலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நான் இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே சுக்குன் வரும்போது அந்த லெட்டரை வந்து கொஞ்சம் அசைச்சு ஓதுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த லெட்டர் அசைக்காமல் நீங்கள் ஓதுறதுனால அது வந்து மறைவான தவறில் வருது, அல்லஹ்னு ஹஃபியாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வாறான தவறுகள் அல்லஹ்னு ஹஃபி எனப்படும். இந்த தவறு எல்லாமே லஹ்னு ஹஃபி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறான சட்டங்களை தெரியாமல் ஓதினால் குற்றமில்லை. ஆனால் இயலுமானவரை இந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும். இப்போ வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து தவறு இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அப்புறம் அந்த தவறை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு ஓதுறதும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனவே தஜ்வீத் சட்டங்களை கற்று குர்ஆனை அழகிய முறையில் திருத்தமாக ஓதுவதே சிறந்ததாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தஜ்வீதோட ரூல்ஸை சட்டங்களை படிச்சுட்டு குர்ஆனை வந்து அழகான முறையில் அல்லாஹ் எப்படி வந்து சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வந்து குர்ஆனை அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறக்குனானோ, ஸோ அதே முறையில் நம்ம வந்து ஓதுவது வந்து நமக்கு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தவறெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு ஓதுறது. ஓகேவா? சரி, இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 லஹன்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள். 2 லஹன் இருக்குல்ல, ஸோ 2 லஹனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டு டேபிள் காலம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து லஹ்னு ஜலி லாஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி பார்த்தது வந்து ஹஃபி, லஹ்னுல் ஹஃபி. ஸோ அதை 2 வச்சு தான் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, அதில் வந்து அல்லஹ்னுல் ஜலி வெளிப்படையான தவறு இந்த சைடு, அப்புறம் அல்லஹ்னுல் ஹஃபி மறைவான தவறு அந்த சைடு கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து தவறாக உச்சரிப்பதால் ஏற்படுவது, அப்புறம் வந்து பொருள் மாறிவிடும் ஹராம், வெளிப்படையாகவே இந்த தவறினை அறிய முடியும். ஜலியில் வந்து ஒரு லெட்டரை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது, அப்புறம் குறைக்கிறது, அப்புறம் அந்த லெட்டரை வந்து வேறு ஒரு லெட்டராக வந்து உச்சரிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் தவறு இருக்குல்ல, ஸோ அதை தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தவறாக உச்சரிப்பது. இப்போ ஹா இருக்க இடத்துல காஃப் வச்சு ஓதுறது, ஸோ அது தவறில்லை அது. செகண்டு வந்து பொருள் மாறிவிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹா ஒரு காஃப் இது மாறுறதுனாலே மீனிங் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஹராம், அல்லாஹ் வந்து ஹராமாக்கியிருக்கான். அப்புறம் வந்து இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து அல்லஹ்னுல் ஹஃபி மறைவான தவறு. சரி, இதில் என்ன அப்படின்னா தஜ்வீத் சட்டத்தை உபயோகிக்காமல் ஏற்படுவது. இதில் வந்து தஜ்வீத் ரூல்ஸை படிச்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணாமல் வந்து இருக்கிறது வந்து இந்த தவறில் வந்து வரும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பொருள் மாறாது. இதில் வந்து பொருள் மாறிடும், இதில் வந்து பொருள் மாறாது, மீனிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அப்புறம் வந்து இது வந்து ஹராம், இது வந்து தவிர்த்துக்கொள்வது சிறந்தது. ரூல்ஸை நீங்கள் வந்து படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா அது வந்து தவறு. ஸோ அதனால் இந்த தவறை வந்து நீங்கள் வந்து தவிர்த்து கொள்வது வந்து உங்களுக்கு நல்லது, சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தஜ்வீத் வந்து பயின்றவர்களால் மட்டுமே அறிய முடியும். ஆசிரியர்கள், மார்க்க அறிஞர்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தஜ்வீதை வந்து யார் வந்து படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக டீச்சர்ஸும் அப்புறம் வந்து மார்க் அறிஞர்கள் ஸ்காலர்ஸ் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இப்போ வந்து லஹ்னுல் ஹஃபியோட எல்லா சட்டங்களும், அப்புறம் லஹ்னுல் ஹஃபினா என்ன, அந்த தவறு ஏன் ஏற்படுது, அந்த மாதிரி எல்லாமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து நான் அதிலேயே வந்து பின் பண்ணுறேன்.
பின் பேக் சைடு வந்து இருக்குது. ஸோ நான் அதிலேயே வந்து பின் பண்ணி விடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஷால்லா ஹோம் ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து மஹ்ரஜ் மஹ்ரஜ் அல் ஹுரூஃப். மஹ்ரஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தஜ்வீதை வந்து பார்த்துட்டோம். அப்புறம் அதில் இருக்க தவறுகளையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஒலிகள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து மஹ்ரஜை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.